டெல்லியில மாணவர்கள் மீது தொடர்ந்து தடியடி தாக்குதல்லாம் நடந்துட்டே இருக்கு. பெண்கள்னு கூட பாராம பாஜகவுடைய ஏவல் துறையா இருக்குன்னு தொடர்ந்து விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி பார்க்குறோன்னு, இதற்கு என்ன தீர்வு? தீர்வு மக்கள் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். தங்களுடைய தலைவர்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் கடவுள் நம்பிக்கையிலே தேர்ந்தெடுத்தால் எதிர்கால சந்ததி எப்படி நாசமாக போகும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கு டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டமும் திட்டமும் மக்களுக்கானது. எப்பொழுதுமே ஒரு நாட்டில் சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க, உருவாக்குறாங்கன்னா அது மக்களுடைய வளமான வாழ்வுக்காக தான். எதிர்காலத்துக்கிட்ட இந்த இந்தியாவை ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ இந்த நாட்டை பட்டா போட்டு கொடுத்தது மாதிரியே நினைக்கிறாங்க. உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், உனக்கு ஒரு எம்எல்ஏன்ற பதவி கொடுத்துருக்கோம், உனக்கு காவல்துறை அதிகாரின்ற பதவி கொடுத்துருக்கோம், பொறுப்பு கொடுத்துருக்கோம் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. எங்களை அடக்கி ஒடுக்கி உன்னுடைய சிந்தனையை எங்கள் மேலே செலுத்துறதுக்கு இல்லை அப்படின்றத முதல்ல மக்களுக்கு அரசியல் புரிதலை புரிய வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. யார் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவங்க தனக்கான விஷயத்தை கேட்குறாங்க. ஒரு கல்வி கற்றவன் தனக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாமல் கல்வியை பற்றிய அறிவில்லாதவன் உயர் பதவியில் உட்கார்ந்துருக்கும்போது நடக்கிற சிக்கல்கள் தான் இது. ஆனால் அதே போல் கல்வி கற்ற ஒரு நீதித்துறையை சேர்ந்தவரும் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பார்க்குறது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த நீதி யாருக்கானது, அந்த நீதிமன்றம் யாருக்கானதுன்ற கேள்வி எழுது. இந்த நீதிமன்றம் யாருக்கானது? நார்த் இந்தியா மாதிரி பேட்ச் கூட இல்லாமல் மாணவர்கள் அடிச்சிருக்காங்க, காலேஜுக்குள்ள போயிட்டு கேஸ் போட்டுருக்காங்க. அதான் டெல்லி மாடலே தமிழ்நாட்டுக்குள்ளே மெதுவாக திணிக்கிறாங்க. டெல்லியில் எப்பொழுதுமே இப்போ மட்டும் கிடையாது, சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போதும் சரி, எப்பொழுதெல்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறார்களோ, மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்களோ, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காவல்துறை அல்லாத குண்டர்கள் தொடர்ச்சியாக, ஏற்கனவே ஜேஎன்யூ யூனிவர்சிட்டிக்குள்ளே இதே போல தான் குண்டர்கள் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துனாங்க. இது டெல்லியுடைய மாடல். அந்த மாடல் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேணாம்னு தமிழக அரசு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எங்களோட உணர்வு, அதை இந்த போராட்டத்தோட சேர்த்து எங்களை விமர்சிக்க கூடாது, அது எங்களோட உணர்வு புணர்வுன்னு சொல்லி அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவருடைய உணர்வை விட கூடுதலான உணர்வு இந்த நாடு நல்லா இருக்கணுன்றது. ஒரு திரைப்படம் வெற்றி அடையணுன்றது உங்களுடைய உணர்வு. இந்த நாடு நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழணுன்றது எங்களுடைய உணர்வு. உங்களுடைய உணர்வை விட எங்களுடைய உணர்வுக்கு தான் வலிமையும் மதிப்பும் அதிகம்.